இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இரக்கத்தினாலே 2025 வருடம் முழுவதும் கடைசி மாதம் வரைக்கும் நம்மை கண்ணைமை காப்பது போல காத்து வழிநடத்தி நமக்கு ஜீவனை தந்து பலனை தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நோயெல்லாம் நம்மளை விட்டு நீக்கி போட்டு இம்மட்டுமாய் பாதுகாத்த நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நாம் முதல்ல நன்றி செலுத்தி ஜோமே ஜெயம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கிறோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை, இம்மட்டுமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் காட்டுகிற பரிசுத்த பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிற அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் முதல்ல ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த 2025 வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஏறெடுத்த அநேக விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட நீங்கள் மறுபடியுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே அந்த விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அவர் மனதுருக்கமுள்ள தேவன், நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள ராஜாதி ராஜா அவர். இதுவரைக்கும் இந்த 2025 வருடம் வரைக்கும் நீங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு இந்த வருடத்திலேயே ஆமென்றும் ஆமென்றும் பதிலை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடமிருந்து சுதந்திரத்துக் கொண்டுதான் 2026 வருடத்திற்குள் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள், கர்த்தரை அறியாத ஜனங்களும் கூட பிரவேசிக்க இருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய பிரசன்னம் அவருடைய மகிமையினால் மூடப்பட்டவர்களாய் ஒரு பாடலை பாடலாமா? அப்படி பாடலை பாடுகிற வேளையிலே கர்த்தருடைய அளவில்லாத கிருபை, அளவில்லாத அபிஷேகம் உங்கள் அனைவரையும் மூடுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, எங்கள் இருக்கிற இடங்களிலேயே வீடுகளாய் இருந்தாலும் சரி, சபைகளாய் இருந்தாலும் சரி, ஆர்ஃபரேஜ்களாய், முதியோர் இல்லங்கள், இன்னும் எந்த ஒரு இடமாய் இருந்தாலும் சரி, கிடைக்கிற நேரங்களில் இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியை நீங்கள் ஆன் பண்ணி கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி செலுத்தி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பரத்திலிருந்து நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆமென்றும் ஆமென்றும் பதில் தருவார். ஆமென் அல்லேலூயா. எபினேசரே இயேசுவே, ஆராதனைக்குரியவரே, எஜமானனே இயேசுவே, மகிமைக்கு பாத்திரரே, கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம், கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம், கரங்கள் கொட்டி உம்மை துதித்திடுவோம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்திட ஆண்டவரே உந்தன் பாதம் கூடி வந்துள்ளோம், முழு மனதோடே ஆராதிக்கின்றோம், முழு பலத்தோடே துதித்திடுவோம், முழு மனதோடே ஆராதிக்கின்றோம், முழு பலத்தோடே துதித்திடுவோம். எபினேசரே இயேசுவே, ஆராதனைக்குரியவர்.
வல்லவரே, எஜமானனே இயேசுவே, மகிமைக்கு பாத்திரரே. பரிசுத்தர் 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 என்று உம்மை பரலோக தூதர்களும் துதிக்கின்றாரே. பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கின்றோம், பரலோக தேவனை துதித்திடுவோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கின்றோம், பரலோக தேவனை துதித்திடுவோம். எபினேசரே இயேசுவே, ஆராதனைக்குரியவரே, எஜமானனே இயேசுவே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லவரே நல்லவரே, வரங்கள் தருபவரே, அனுதினம் காத்திடும் அல்பாவும் நீரே. அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம், ஆவியில் நிறைந்து துதித்திடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம், ஆவியில் நிறைந்து துதித்திடுவோம். எபினேசரே இயேசுவே, ஆராதனைக்குரியவரே, எஜமானனே இயேசுவே, மகிமைக்கு பாத்திரரே. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்க நினைக்கலாம் இவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதே என்று. ஆனாலும் கூட நீங்கள் ஒரு விசை நினைத்து பாருங்கள், இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம், கணக்கிலடங்காத நன்மைகள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறாவிட்டாலும் கூட கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை, எம்மட்டுமாய் உங்களுக்கு ஜீவனை தந்தமைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த வேண்டாமா? தாயின் கற்பத்தில் தோன்றின நாள் முதல் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழிநடத்தின தேவன், தாங்குவார் ஏந்துவார் சுமப்பார் தப்புவிப்பார் சொன்ன தேவன், அந்த போராட்டங்களின் மத்தியிலும் கூட அந்த போராட்டங்களை எதிர்த்து நிற்க திராணியற்றவர்களாய் நீங்கள் இருந்த வேளைகளிலும் கூட கர்த்தர் உங்கள் முன்னே சென்று அந்த போராட்டங்களை எல்லாம் விலக்கி உங்களை பாதுகாத்து, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உபாகமம் 1 வேத வசனத்திலே சொன்னது போல, எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்களை சுமந்து கொண்டு போனது கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். அது மாத்திரமல்ல, உபாகமம் 1 வேத வசனத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது போல, நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி உபாகமம் 1 வேத வசனம், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே என்று சொன்ன வேத வசனத்தின்படி உங்களுக்கு முன்னும் பின்னும் சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்தாரே, அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? இந்த கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்தோனேஷியால, இலங்கையில, தாய்லாந்துல, வியட்நாம்ல வெள்ளத்தினால அநேக ஜனங்கள் மடிந்து போயிருக்கிறார்களே. எவ்வளவோ பாடுகள் அந்த அப்பாவி ஜனங்களுக்கு. தங்கள் சொத்துக்கள் வீடு எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் உண்ண உணவு கூட கிடைக்காமல், எப்பொழுது ஆகாரம் கிடைக்கும், ஹெலிகாப்டரிலிருந்து எப்போ ஆகாரத்தை போடுவார்கள், எப்பொழுது உதவி கிடைக்கும் என்று வானத்தை அண்ணாந்து பார்த்தவர்களாய் பரிதவிக்கிறார்களே. எவ்வளவு வேதனையான காரியம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆனாலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தமிழ்நாட்டிலே முந்தின வருடங்களில் நடந்தது போல வெள்ளத்தினால் அதிக பாதிப்பு இல்லாதபடிக்கு பாதுகாத்தாரே. அதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நன்றி செலுத்த வேண்டாமா?
இந்த கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சென்று போன நாட்கள்ல மெட்ராஸ்ல வெள்ளத்தினால பயங்கர சேதம், தூத்துக்குடி பட்டணத்திலும் கூட, திருநெல்வேலி, மதுரை, கேரளா, இப்படி எல்லா இடங்களிலும் கூட உயிர் சேதங்களும், நிறைய வீடுகள் இடிந்து போய் அதனால் ஏற்பட்ட சேதங்களும் அதிகம். ஆனாலும் கூட கர்த்தருடைய அன்பு மகளும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளும் இஸ்ரவேலின் பெருமந்தைகளும் கூடி நின்று ஒருமனப்பட்டு ஜெபித்த ஜெப வேண்டுதலுக்கு செவிசாய்த்து கர்த்தர், நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர், கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்படாதபடிக்கு, மழையினால் சேதம் அதிகமாய் வராதபடி ஜீவன் தப்ப உதவி செய்தாரே, அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த வேண்டாமா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, மழை பெருமழையாய் பெய்தாலும் கூட மெட்ராஸ்லையும் தூத்துக்குடியிலையும் மதுரையிலும் திருநெல்வேலியிலும் அதிக சேதம் வராதபடிக்கு தொடர்ந்து மழை பெய்யாமல் பாதுகாத்த நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் பரலோக ராஜ்யம் வரைக்கும் எட்டினதினால முந்தின வருடங்களில் வந்த சேதத்தை போல பெரிய அழிவு வராதபடிக்கு கர்த்தர் பகலிலே மேக சமமாய், இரவிலே அக்னி சமமாய் நம்மை பாதுகாத்தாரே, அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்தலாமா? அன்று இஸ்ரவேல் ஜனங்களை அப்படித்தானே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு தாய் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. இங்க நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. இங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவையும் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவையும் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே.
பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அப்பா உமக்கு கொடாரோடைய சோத்திரம். அப்பா, உம்முடைய வசனத்திற்கு நடுங்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய பாதுகாப்பின் கீழ் வைத்து நீரே அரணும் கொட்டையும் பலனும் கெடுமா என்று பாதுகாத்தவுடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைய அன்பு பிள்ளைகள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வருடம் வரைக்கும் எங்களை பாதுகாத்த தேவன் வரப்போகிற 2026 வருடம் துவக்கத்தில் இருந்து அந்த வருடத்தின் இறுதி நாட்கள் வரைக்கும், அதற்கு பிந்தின வருடங்கள் வரைக்கும் உடைய அன்பு பிள்ளைகளுக்கு தயவாய் மனம் இறங்கி ஜீவனை தந்து பலனை தந்து பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. நோய் நொடிகளை எல்லாம் நீக்கி போடுங்க ராஜா. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்கப்பா. தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க ராஜா. கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் சீக்கிரமாய் ஒழுங்காக கிருபையளித்துள்ளங்க தகப்பனே. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். திருமணங்களை நடத்த கையில் பணம் இல்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிற பெற்றோர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க ராஜா. கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிங்க ராஜா. எங்கள் அன்பு நல்ல தகப்பன், வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஜனங்களை கர்த்தர் நீர் ஏற்ற நேரத்தில் அருமையான ஒரு வேலை கிடைத்து அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட, அவர்கள் குறைவுகள் நிறைவாகி சந்தோஷமாய் அவர்கள் வாழ கிருபையளித்துள்ளங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர். தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர். கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர். தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறீர். கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகிறீர். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறீர். கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகிறீர். நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே.
கருவிலிருந்தே தாங்கி வந்தே கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. வேப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறீர், மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். வேப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறீர், மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் பாவங்கள் நோய்கள் சுமந்து தீர்த்தீர். துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் பாவங்கள் நோய்கள் சுமந்து தீர்த்தீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த வருடத்தின் துவக்க நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் நீங்கள் நினைவு கூர்ந்தால் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ கோடிக்கணக்கான நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்று. நீங்கள் சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம், உங்கள் வாழ்க்கையில் கண்ணிகளைப் போல பல பிரச்சனைகள் வந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்து கண்ணீரோடே விதைத்து கம்பீர அறுவடையை அறுத்தீர்களே, அதையெல்லாம் நீங்கள் நினைவு கொண்டு நன்றி செலுத்த ஆரம்பிப்பீர்களா? எத்தனையோ நன்மைகள் நீங்கள் மறந்திருக்கலாம், ஆனாலும் கூட ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி பலி ஏறெடுக்க உங்களுக்கு கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளும் உங்கள் நினைவுகளுக்கு வரும். அப்பொழுதுதான் நீங்கள் நினைப்பீர்கள், கர்த்தர் அதை செய்யவில்லையே இதை செய்யவில்லையே என்று புலம்புகிறேனே, எவ்வளவு நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார் என்று. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நன்றி உணர்வோடு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நமக்கு அநேக நன்மைகளை செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேனும் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசி
மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இம்மானிசும் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர், உண்மையாயின் விளக்கை நீரேற்றினீர். என்னையா இவ்வளவாய் நீர் நேசித்தீர், உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினீர். இம்மானிசும் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. இந்த கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை 2026 வருடத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், அந்த வருடங்களின் நன்மைகளுக்காக அந்த வருடம் முழுவதும் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டினீர். உடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறதுன்னு சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் அநேகமாயிரம் 2026 வருடத்தில் நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? அது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த 2026 வருடத்திலே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கலாம். அந்த ஆசீர்வாதங்களை சொந்தரித்துக் கொள்வதற்கு சத்துரு சில பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற திராணி உள்ளவர்களாய் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை மாற்றுவதற்காகவும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட வரப்போகிற 2026 வருடத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வாதங்களால், நன்மைகளால், சந்தோஷத்தினால், சமாதானத்தினால், ஆரோக்கியமான செழிப்பான வாழ்வினால் நிரப்புவதற்காக உடைய சமூகத்திலே ஜெபிக்க இருக்கிறோம் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகள் கடந்த வருடங்களில் சந்தித்த பாடுகள் ஏராளம் தகப்பன். நோய் நொடிகள் ஏராளம், பிரச்சனைகள் ஏராளம், பண பிரச்சனைகள் ஏராளம் தகப்பனே. வறுமையினால் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் தகப்பனே. இயேசுவே, ஒரு விசை மனம் இறங்கும் தகப்பனே. அப்பா, மக்க கொடானுடைய சோத்திரம். புது வருடத்திலே உடைய அன்பு பிள்ளைகள் இந்த பாடுகள் எல்லாம் இல்லாமல் சந்தோஷ
சந்தோஷமாய் வாழ கத்தனையே பரத்திலிருந்து கரம் நீட்டி உடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பன். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், குறிப்பாக உடைய அன்பு மகள் மூலமாய் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற, ஷேர் பண்ணுகிற, யூடியூப் மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய் உடைய வார்த்தைகளை அனுப்புகிற, அதனால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அன்பு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க தகப்பன். கர்த்தரை அறிந்த ஜனங்களுக்கும் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை உடைய அன்பு பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நீங்க கிருபை அளித்திருங்க தகப்பன். அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. யோவான் 8வது அதிகாரம் 32வது வேத வசனத்திலே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே ராஜா. யோவான் 8வது அதிகாரம் 32வது வேத வசனத்திலே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீரே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். வேதத்தை வாசித்து வேதத்தில் உள்ள சத்தியத்தை வெளியரங்கமாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுகிற, ஷேர் பண்ணுகிற உடைய அன்பு பிள்ளைகளை, உடைய வார்த்தைகளை கொடுக்கிற உடைய அன்பு மகள், உடைய அன்பு மகளுடைய குடும்பத்தினர் எல்லோரையும் கர்த்தர் நீ பிசாசு கொண்டு வருகிற பாடுகளில் இருந்து விடுதலையாக்குங்க ராஜா. உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்களை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டினீர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தின் துவக்க நாளில் இருந்து வருடத்தின் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் ராஜா. நன்மையினால் நிரப்புங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதே ராஜாவே, அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி இயேசப்பா. யாத்ராகமம் 16வது அதிகாரம் 26வது வேத வசனம். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் என்று சொல்லி நாம் அந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார். யாத்ராகமம் 16வது அதிகாரம் 26வது வேத வசனத்திலே, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இந்த வேத வசனத்தை விசுவாசித்தால் எந்த ஒரு நோயா இருந்தாலும் அந்த நோய்களை எல்லாம் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் குணப்படுத்துவார். அந்த நோய் நொடிகளை எல்லாம் நம்மை விட்டு விலக்கி போடுவார் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாமா? எனக்கன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட ஆஸ்பத்திரிகளிலே, ஆபரேஷன் தியேட்டர்கள்ல, ஐசியூ வார்டுல, கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல அனுமதிக்கப்பட்ட அத்தனை நோயாளிகளையும் கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? அது மாத்திரமல்ல, வியாதியோடு போராடி கொண்டு மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிற வீட்டிலேயோ, ஆஸ்பத்திரிகளிலேயோ அல்லது வேறு முதியோர் இல்லங்களிலேயோ நோயோடு போராடி கொண்டிருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கொண்டு வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு விசுவாசத்தை நம்மில் விதைக்கும்படியாய் யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வேத வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யாக்கோபு 5வது அதிகாரம் 14, 15வது வேத வசனங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5வது அதிகாரம் 14, 15வது வேத வசனங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இப்பொழுதும் கூட நாம் இந்த 2 வேத வசனத்தை மறுபடியுமாய் வாசிக்கலாமா? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். இந்த அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாய் இருந்தாலும் சரி, அவர்கள்
அவர்கள் சுகத்தோடு எழுந்திருக்கும்படியாய் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, வெறுமையாக்குகிறோம். உடைய சமூகத்திலே தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுத்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் வாக்கு கொடுத்த தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே கிஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. அப்பா, மக்க கொடானுடைய சோத்திரம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் வாக்கு கொடுத்தீரே. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் வாக்கு கொடுத்தீரே தகப்பனே. அது மாத்திரமல்ல, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்ங்கிற வேத வசனத்தின் படி இப்பொழுது எந்தெந்த நோயாளிகள் எந்தெந்த இடங்களில் இருந்து அவர்கள் எந்த தேசங்களில் இருந்தாலும் சரி, ஆணி கடாவப்பட்ட மது கரங்களிலிருந்து வழிந்தோடிய ரத்தம், அந்த கரங்களிலிருந்து வழிந்தோடுகிற குணமாக்கும் வல்லமை அவர்கள் சரீரங்களில் பாய்ந்தோடி செல்லட்டும் தகப்பனே. ஜோதோலிக்கா ரதோலிலு போரபத்தோலி ஷதோலி அலில் லோயா ரக்கோரதலி தொக்கோரபல்ல ஷபரபோலி லோயா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்ப ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலேயே எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் அந்த வியாதியில் இருந்து பூரண விடுதலையும் பூரண சுகத்தையும் கொடுத்து நடத்துங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கட்டளையிடுகிறோம் ராஜா. நானே உன் பரிகாரின் சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கட்டளையிடுகிறோம் அப்பா. நோய் நொடிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அன்பு பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும் தகப்பனே. பூரண சுகம் உண்டாகட்டும். டாக்டர்களை ஆச்சரியப்படுற விதத்துல பூரண சுகம் உண்டாகட்டும் தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி ஏசப்பா. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன் சொன்னீரேப்பா. அப்படியே நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்துவிட்ட முத சுத்த கிருபைக்காக பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்த ஆசீர்வாதத்தமுடைய தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பன். நன்றி ஏசப்பா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆமென். அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுத்தமானானே, சுத்தமாக என்று சொன்னாரே. குஷ்டரோகி சுத்தமானானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. லாசருவை வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே, எழுந்திரு என்று சொன்னாரே. எவரு மகள் பிழைத்தாளே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. வஸ்திரத்தை தொட்டாளே, வல்லமை புறப்பட்டதே, எப்பத்தா என்று சொன்னாரே. செவிட்டு ஊமையன் பேசினானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, ஆடையை தொட்டாரே,
வாலிபன் பிழைத்தானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்தேசுவே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. அப்பாவுக்கு கொடானுடைய சோத்திரம். ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் ஒருமனப்பட்டு உடைய சமூகத்திலே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபங்களை ஏறெடுக்க இருக்கிறோம் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து கலங்கி போயிருக்கிறார்கள். செல்போன்னால, டிவி மூலமாய், கம்ப்யூட்டர் மூலமாய் பலவித பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பெற்றோர் வடிக்கிற கண்ணீர் உடைய சமூகத்தை வந்தெட்டட்டும் தகப்பன். இன்று கண்ட ஏத்தேனே இனிமேல் நீ காண மாட்டாய் சொன்னேரேப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, வாலிப பிள்ளைகள் எங்கு சென்றாலும் உடைய பாதுகாப்பை கொடுங்க தகப்பனே. எபேசியர் 6வது அதிகாரம் 1வது 2வது 3வது வேத வசனத்தின் படி பிள்ளைகள் நடக்க கிருபைத்தள்ளுங்க தகப்பனே. எபேசியர் 6, 1, 2, 3வது வேத வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த வேத வசனத்தின் படி, அந்த கட்டளைகளின் படி பிள்ளைகள் நடக்க, வாலிப பிள்ளைகள் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபையளித்துள்ளங்க தகப்பன். பெற்றோருக்கு கீழ்ப்படியாத முரட்டாட்ட குணமுள்ள பிள்ளைகளாய் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக அந்த பிள்ளைகளுடைய முழங்கால் யாவும் முடங்குமேப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. உமக்கு கொடானுடைய சோத்திரம். இப்ப அந்த வழிதப்பை போன பிள்ளைகளை பார்த்து கட்டளையிடுங்க ராஜா. சத்திரை விரித்த அந்த வலையை விட்டு வெளியே வா என்று சொல்லி கட்டளையிடுங்க தகப்பனே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சாத்தான் விரித்த அந்த வலையில் இருந்து பாவ படுகொலைக்குள் விழுந்து தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற, தற்கொலை முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அந்த போராட்டங்களில் இருந்து விடுதலையாகட்டும் ராஜா. கர்த்தருக்கு நடுங்கிற பயம் அந்த வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். குடி பழக்கம், போதை, பாவ பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் ராஜா. ஒரு புதிய தலைமுறை உண்டாகட்டும் தகப்பனே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, புது வருடத்திற்குள் பிள்ளைகள் பிரவேசிப்பதற்கு முன்பாக பாவ பழக்கங்களை விட்டொழித்து பரிசுத்த பாதையில் நடக்க நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை விட்டு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன கர்த்தருடைய
கொடுப்பேன் ராஜா. அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி ஏசப்பா. நன்றி ராஜாதே ராஜாவே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேலின் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், அறிவுரை நான் கூறுவேன். உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடே இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை இப்பொழுதும் கூட இலங்கை தேசத்திலே, இந்தோனேஷியால, தாய்லாந்துல, வியட்நாம்ல, இப்படி பல தேசங்களில் வெள்ளத்தினால் அதிகமாய் பாதிக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்காக வெள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதுருக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ராஜாதி ராஜா, வெள்ளத்தினால வீடுகளை இழந்து தவிக்கிற அன்பு பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. பிரியமானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஒரு விசை மன்னியும் அப்பா. உடைய அன்பு பிள்ளைகள் செய்த பாவங்களை மன்னியும் தகப்பன். மறுபடியும் அந்த தேசங்கள் கட்டி எழுப்பப்பட கிருபை எழுத்திருங்க தகப்பன். ராஜாதே ராஜாவே, அதிகம் பாதிக்கப்பட்ட இலங்கை தேசத்திலே, ஏற்கனவே பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கை தேசத்திலே மறுபடியுமாய் ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ராஜா. மண்ணிலே புதையுண்டவர்கள் தப்பித்து பிழைத்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அவர்கள் ஜீவனுக்கு மறுபடியுமாய் பாதுகாப்பை கொடுங்கப்பா. இனி இப்படிப்பட்ட காரியங்கள், வெள்ளம், புயல், மழை போன்ற பாதிப்புகள் இந்த தேசங்களில் வராதபடிக்கு கர்த்தருடைய ரத்தத்தினால வெளியிடுங்க தகப்பன். பெற்றோரை இழந்து தவிக்கிற பிள்ளைகளை பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்கப்பா. பிரியமானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களை ஆற்றி தேற்றி அவர்கள் மறுபடியுமா சமாதானமாய் வாழ அவர்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்க ராஜா. இசப்பா மக்க கொடானுடைய சோத்திரம் ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன். கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து 2026 வருடத்திற்குள் பிள்ளைகள் பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டு மறுபடியுமாய் அவர்கள் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட்டு பூரண நிறைவோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ கிருபையளித்திடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். உடைய அன்பு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு ஆமென் என்று பதில் தந்தம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா, உன் துக்க நாட்கள் இன்றோடே முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதுமா, இழந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா, போதும் பயந்தது, உன் புயல் காற்று இன்றோடே ஓய்ந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதுமா, உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்.
தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை, என்னே சுனாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. கூப்பிடு இயேசு இயேசு என்று, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் தமிழ்நாட்டை சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. இப்பொழுது தமிழ்நாட்டிலே நடக்கிற வன்முறைகள், களவு, கொலை, பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பிள்ளைகள் ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லாமல் தவிக்கிற பெற்றோர்கள் ஏராளம் பேர் உண்டு தகப்பன். அது பெண் பிள்ளைகள் ஆகட்டும், ஆண் பிள்ளைகள் ஆகட்டும், பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை கடந்து வருகிறோமே ராஜா. எங்கள் தமிழ்நாட்டுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் ஏராளம் தகப்பன். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன். பிரயாணம் செல்லும் பொழுது வேகமாய் செல்வதனால ஆக்சிடென்ட்கள் அதிகமாய் நடக்கிறதே தகப்பன். குடி, போதை, பாவ பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி பெண்களை சீரழிக்கிற காலத்துக்குள் வந்திருக்கிறோமே ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஒரு மனப்பட்டு செபிக்கிறோம் அப்பா. எங்கள் தமிழ்நாட்டுக்கு சேமத்தை கொடுங்க ராஜா. வெள்ளத்திலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாத்த நீங்க கொல்லாத துன்மார்க்கரிடம் இருந்து, இரக்கமற்ற கொடூர குணமுள்ளவர்களிடம் இருந்து, தீயவர்களிடம் இருந்து நீங்க தமிழ்நாட்டில் வசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பன். அவர்கள் உம்மை அறிந்தவர்களாய் இருந்தாலும் உம்மை அறியாதவர்களாய் இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், உம்மால் ஜீவனை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கட்டும் தகப்பன். அப்பா, நமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. ராஜாதே ராஜாவே, போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. எப்படி நடக்க வேண்டும், இப்படிப்பட்ட தீய காரியங்கள் தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. தமிழ்நாட்டை சுற்றி அக்னி மதிலாய் தூதர்கள் கூட்டத்தை நிறுத்துங்கப்பா. எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் நீர் ஹரணம் கோட்டையும் பலனும் கெடவுமாயிருந்து தமிழ்நாட்டிலே ஒரு சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், நிறைவான மகிழ்ச்சி உண்டாக கிருபையை தள்ளுங்க தகப்பனே. ஆக்சிடென்ட்கள் நடக்காத விடைக்க பிரயாணப்படுகிற ஒவ்வொருவரையும் உடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்க தகப்பனே. பகல் நேரமாய் இருந்தாலும் இரவு நேரமாய் இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும் தகப்பனே. தெருவிலே போகிற நாய்கள் மனிதர்களை கடித்து, சிறு பிள்ளைகளை கடித்து, ஆபத்து மிருகங்கள் மூலமாய் வராதபடிக்கு பாதுகாத்து ரட்சிங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஆனாலும் எங்களுடைய சித்தத்தின்படியில் நம்முடைய சித்தத்தின்படியே பதில் தாரும். நன்றி இயேசப்பா. இரக்கம்போன தெய்வ ஜனமே, ரட்சிப்பு என்றாலே என்னவென்று அறியாத ஜனங்கள் ஏராளம். அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அதற்குரிய அடையாளங்கள் அநேகம் நிறைவேறிவிட்டாலும் கூட கர்த்தருடைய வருகை கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். ஆனாலும் கூட கர்த்தருடைய வருகையிலே மறைவாய் எடுத்துக்கொள்ளப்பட ஆண்டவரை அறியாத ஜனங்களும் கூட ஆயத்தமாக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? இதற்கு முன்பாக நாம் ஒரு வேத வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 30-31 வேத வசனங்கள். அப்போஸ்தலர் 16-30-31 வேத வசனங்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே பாடி துதித்த வேளையிலே சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டு அவர்கள் வெளியே வந்ததினாலே அந்த சிறைச்சாலைக்காரன் பயந்து நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களிடம் கேட்கிறான். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 30-31 வேத வசனங்கள். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார்கள். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும், ஜீவனுள்ள
ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, எத்தனையோ ஆத்துமாக்கள் நரகத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கிறார்களே ராஜா. இயேசுவே, ஒரு விசை மனம் இறங்கும் அப்பா. அறியாத ஜனங்களும் அறிந்த ஜனங்களும் கூட இயேசு மகாராஜாவே மெய்யான தெய்வம் என்று தங்கள் ஆத்துமாவில் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது அந்த மேலான இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீ தயவாய் மனம் இறங்குங்க தகப்பன். ஒருவரும் நரகத்தின் ஆக்கினைக்கு போகக்கூடாது தகப்பன். நரகத்தின் அதல பாதாளத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் விழுந்து விடக்கூடாது ராஜா. இரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தின் பாதையில் நடக்க, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்ய தகப்பனே. 2026 வருடம் சுவிசேஷத்திற்கு வாசல்கள் திறக்கப்படட்டும் ராஜா. பாவ கட்டுகளினால் கட்டுண்ட ஜனங்கள் எல்லாம் விடுதலையாகட்டும் தகப்பனே. ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டும் ராஜா. இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அவர்கள் அறிக்கையிடட்டும் அப்பா. அப்படிப்பட்ட அருமையான புதிய வருடமாய் 2026 வருடத்தை ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாய் உதிக்கிற, ஒரு கலங்கரை விளக்கமாய் இருக்கிற ஒரு நல்ல வருஷமாய் மாற்றித்தாருங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ஆனாலும் அன்பு பிள்ளைகள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் எங்களுடைய சித்தத்தின் படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே பதில் தாரும். சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் ஒக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்த கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேலின் பெருமந்தைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. புதிய வருடத்திலும் கூட ஆமென். அல்லேலூயா. புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைகள் நிறைவாகட்டும், எல்லா குறைகள் நிறைவாகட்டும். எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். சவால்களை சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்களை சந்தித்திட
பொருந்த சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட பொது கிருபை தாரும் தேவா, பொது பலனை தாரும் தேவா, பொது கிருபை தாரும் தேவா, பொது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும்.